ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் கவலையெல்லாம் தூக்கி போட்டிங்களா? உங்கள் ஓல்டு வேர்ஷன் நேற்று பார்த்த ரீடிங் மாதிரி உங்கள் பழைய கவலைகள்லாம் தூக்கிட்டு ஐ டிசர்வ் ஃபார் நியூ சாப்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. நிறைய பேர் கிளைம் பண்ணியிருந்தீங்க. அதே எனர்ஜியில் ஸ்டாண்ட் பண்ணணும். எனக்கு ஒரே ஒரு கவலை தாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அதில் வந்து ஒரு 4-5 மெசேஜ் நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே நடக்கலை, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், எதுவுமே நடக்கலைன்னா அது என் கையிலையும் இல்லை. கரெக்டாக? அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களோட எனர்ஜி இன்றைக்கி வந்து ஒரு 10 நாள் நல்ல நம்பிக்கையோடு இருக்கீங்க. 11ஆவது நாள் வந்து இதெல்லாமா எங்கே நடக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது இன்னும் டிலே ஆகிடும். ஓகேவா? ஸோ மிராக்கிள்ஸ் எப்போவுமே நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காது. ஸோ இன்றைக்கி நடக்கணும், 1 ஹவரில் நடக்கணும்னு நீங்கள் உங்கள் மனசில் ஏங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஏக்கமாகவே தான் இருக்கும். அது யூனிவர்ஸில் நம்பிக்கைன்னா என்னங்க? அதை கொடுத்துடணும் சாமிக்கிட்ட, அதுக்கு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கணும். இன்னும் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே அது சத்தியமாக நடக்காது. ஓகே, அது வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுறதுனால மட்டும் உங்களுக்கு வந்து நடந்துராது, இல்லை நடக்கலைன்னு எனக்கு கேள்வி கேட்குறதுனால அதுக்கு உங்களுக்கு விடையும் கிடைக்காது. இது வந்து உங்கள் எனர்ஜியை நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஓகேவா? ஸோ ஆண்டவா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடு. யாரெல்லாம் நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சைனை கொடு. ஓகே, அவங்க மனசுலையாவது ஒரு தெம்பை கொடு, அவங்க வந்துடுவாங்க அப்படின்ற தெம்பை கொடு. ஓகே, ஸோ இந்த ரீடிங்கை வந்து நீங்கள் ஒரு முருகனோட அருள்வாக்காகவே எடுத்துக்கலாம். ஏன்னா முருகன் முன்னாடி முருகன் சாட்சியாக நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு எப்பயும் பிடிச்ச, எனக்கு ஸ்பெசிஃபிக்கலி பிடிச்ச ஸ்பிரிட் மெசேஜ். ஓகே, இது வந்து ஒரு சிலர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க, அதனால எனக்கு எனர்ஜி வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது இன்னைக்கு. எப்போவுமே இந்த ஸ்பிரிட் மெசேஜ் அதே தான் வரும். ஓகேவா? பார்த்துக்கிட்டிங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, when there are question you need assistant, go inward. ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, இல்லை மனசு குழப்பமாக இருக்குது, அதுக்கு ஒரு தெளிவு தேவைப்படுதுன்னா கோ இன்வர்ட், உங்கள் மனசுக்குள்ளே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நீங்கள் தனியாக உட்காருங்க, தெளிவான மனசோட உட்காருங்க, நம்பிக்கையோடு உட்காந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ இல்லை உதவியோ தேவைப்பட்டதுன்னா உங்கள் மனசுக்குள்ளே போய் கேளுங்க அப்படின்னு தான் இந்த ஸ்பிரிட் கைட் சொல்லுது. ஆனால் இது உண்மை தான் ஆக்சுவலாக. ஏன்னா நான் நிறைய இதில் முருக பக்தர்கள்லாம் இருப்பீங்க, வேல்மாறல் பாராயணம்லாம் பண்ணுவீங்க, அதுக்கு மீனிங் தெரிஞ்சு தான் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா அதில் வேல்மாறலில் ஃபஸ்ட்டு லைன் என்ன வரும்? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலை. உளத்தில் உரை அப்படின்னா உள்ளத்தில் உறைந்த மயிலை வைத்து நடத்தும் குகன். ஓகேவா? குகன் முருகனே எங்கே இருக்காரு? மனசுக்குள்ளே, நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்காருன்றது தான் அந்த அவ்வளோ பெரிய அந்த லைனோட பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். அப்போது இது வந்து முருகனாக நம்ம அந்த அந்த சுப்ரீம் பவரை மனசு தான் உங்களுக்கு சுப்ரீம் பவர். இந்த உலகத்தோட மொத்த சுப்ரீம் பவரே உங்களோட மனசு தான். உங்கள் மனசு தான் இந்த பிரபஞ்சத்தையே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட மனசு தான் என்னமா பிரதிபலிக்குது, அதுதான் இந்த உலகத்தையே இயக்குது. ஓகேவா? ஸோ அந்த சுப்ரீம் பவரை வந்து நம்ம முருகன் சொல்கிறோம், இல்லை அதர் ரிலீஜன் அல்லாஹ் ஜீசஸ் எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கோ இன்வர்ட். எந்த ஒரு குழப்பத்துக்கும் உங்களுக்கு கேள்விக்கும் உங்கள் மனசே தெளிவு கொடுக்கும். வேறு எங்கேயும் போக தேவையில்லை. நம்பிக்கை வேணுங்க, அதுதான் சொல்லுது ஆக்சுவலாக. கோ இன்வர்ட், மெடிடேட், சிட் வித் யோர் செல்ஃப், மெடிடேட் ஆன் த கொஸ்டின், ஆஸ்க் ஃபார் அவர் ஹெல்ப். அவர் ஹெல்ப்னு ஸ்பிரிட் சொல்லுது. நீ உள்ளே போய் கேளு, நாங்கள் சொல்கிறோம். தென் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அஸ் மோஸ்ட் ஆஃபன் த ஆன்சர் அண்ட் கைடன்ஸ் வில் பி டெலிவர் டு யூ. நீ உட்காந்து கேட்டேன்னா உனக்கான கைடன்ஸும் ஆன்சரையும் நாங்கள் டெலிவர் பண்ணுறோம். வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ, வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ. ஓகேவா? இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? நம்பிக்கையை மட்டும் தயவுசெய்து இழக்காதீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்கல்ல, 100% நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலர் வந்து 5% நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்காக குயிக்காக ஒரு கார்டு ஃபுல் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? உங்களோட ரிலேஷன்ஷிப் ஹவு ஸ்ட்ராங் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், யூ ஆர் அ ட்வின் ஃப்ளேம். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? ஓகே, ஸோ உங்களோட பர்சன் உங்களோட ட்வின் ஃப்ளேம் இல்லை சோல்மேட். இவங்க வந்து இப்போ உள்ள பிரிவுன்றது உங்களுக்கு ஒரு பூர்வ ஜென்மத்து ஒரு பாவ புண்ணிய கணக்கில் உள்ள கார்மிக்கோட சைக்கிள் தான். ஓகேவா?
ஸோ உங்களுக்கான ட்வின் ஃப்ளேம் கண்டிப்பாக அந்த கார்மிக் சைக்கிள் முடித்தோடனே வந்துடுவாங்க. அது எவ்வளோ சீக்கிரம் வருவாங்க அப்படின்றது வந்து உங்களோட பவர் இருக்குது. அதே மாதிரி அந்த கார்மிக் சைக்கிள் முடிக்கணும். கார்மிக் சைக்கிள்னாலும் அதை வந்து உங்கள் மனசால் விதியை மதியால் வெல்லலாம்பாங்கல்ல. நீங்கள் நினைக்கிறதால ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிங்கன்னா அது வந்து உங்களால் மாற்ற முடியும். ஓகேவா? ட்வின் ஃப்ளேம்ங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணாம்? எதுக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் வந்து அதுக்கு தான் டிவைன் டைமிங் அப்படிம்பாங்க. ஓகே, டிவைன் டைமிங் அப்படிங்கிறது நடக்கிறது நல்ல விதமாக நல்ல ஒரு நேரத்தில் நடக்கும். இப்போ யூனிவர்ஸ் அதை வந்து அதுக்காக நீங்கள் ரெடியாக இல்லை உங்கள் பர்சன் ரெடியாக இல்லாத டைமில் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சா கண்டிப்பாக மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிரிவான சைக்கிள் வரும். மறுபடியும் பிரியுவீங்க, மறுபடியும் சேருவீங்க, மறுபடியும் பிரியுவீங்க, சேருவீங்க. ஓகே, அதுக்கு வந்து இந்த பிரிவு வந்து உங்களை வந்து பிரபஞ்சம் ரெடி பண்ணுது. இதுக்கு முன்னாடி உள்ள லவ்வை விட அது மல்டிப்ளை பண்ணி தான் உங்களுக்கு வரப்போகுது. இது யூனிவர்ஸ் கொடுக்குற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு தண்டனை அல்ல. யூனிவர்ஸ் கொடுக்குற டிஸ்டன்ஸ் தண்டனை அல்ல. ஓகேவா? அதுக்கு மாறா இது வந்து உங்களை வந்து தயார்படுத்துது அப்படி நினச்சிக்கோங்க. யூ ஆர் ட்வின் ஃப்ளேம். வாட் எல்ஸ் யூ நீட்? ஓகே, இப்போ டேரக்ட் ரீடிங் போயிடலாமா? ஒரு 10 கார்டு எடுத்துக்கலாம். இது வந்து இன்னைக்கான உங்களோட எனர்ஜி. ஓகேவா? இன்னைக்கான உங்களோட எனர்ஜி. இது ஒரு கலெக்டிவ் எனர்ஜி தான். இதை பார்க்குற ஒரு 50-60 பேருக்கு மேலே இந்த எனர்ஜி கனெக்ட் ஆகும். ஓகே, 10 கார்டு எடுத்துக்கிறேன். 2 3 4 5 6 கொட்டுது பாருங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக இருக்குது. ஓகே, ரீடிங் போயிடலாமா? ஓகே, முருகா, கந்தா, வேலவா, சண்முகா, இன்றைக்கி நிறைய ரிவர்சல் கார்டு. ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. பாதி பேருக்கு நம்பிக்கை போச்சு. ஓகேவா? நம்பிக்கை போனால் என்ன ஆகும்? உங்களோட ரீயூனியன் எனர்ஜி இவ்வளோ பாதி தூரம் பாதி கடலை வந்து கடந்து வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போகிறீங்க. பாதி பேருக்கு மேலே அப்படி தான் இருக்குது. பாதி பேர் நம்பிக்கையோடு இருக்கீங்க கண்டிப்பாக. ஸோ பாதி பேருக்கு மேலே வந்து பாதி கடலை தாண்டிட்டு அப்படியே உங்களோட எனர்ஜி எல்லாம் ஏதோ ஒரு எல்லாமே ஒரு நாளில் நடந்துடும், 2 நாளில் நடந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு ரொம்ப முக்கியம். அதாவது அவங்க ஏற்கனவே உங்ககிட்ட வந்து சேர்ந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். ஓகேவா? அதை தான் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு பிரதிபலிக்கும். அவங்க இன்னும் வரலை அப்படின்ற மாதிரி நினச்சி, ஐயோ எனக்கு அவங்க வந்து சேர்ந்துடணும், இன்னும் வரலை ஆனால் அவங்க வந்து சேர்ந்துடணும்னு நினச்சா பிரபஞ்சம் வரலைன்றதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து எஸ் ஆர் நோ தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும், நானே ஏற்கனவே பிரிஞ்சு மனசு உடஞ்சி போயிருக்கேன், இதில் போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, எப்படிங்க என்னால் முடியும் அப்படின்ற கேள்வியும் இருக்கும்ல. ஒரு பாதி பேருக்கு அந்த கேள்வி இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு படத்துக்கு போகிறோம். அது உண்மையான சம்பவம்னு இருக்காது, உண்மையான கேரக்டர்னு இருக்காது. ஆனால் அதில் வந்து யாராவது எமோஷ்னலாக ஏதாவது சீன் இருந்ததுன்னா எத்தனை பேர் அழுவீங்க உட்காந்து? அதே படத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் எவ்வளோ பேர் சந்தோஷப்படுவீங்க? ஏங்க, ஒரு படத்துக்கு 3 மணி நேரம் படம், அது உண்மைன்னு கூட தெரியாது. அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன், டிஃப்ரெண்ட் கோணத்தில் உங்கள் மனசை கொண்டு போய் அந்த எமோஷன்ஸோடு ட்ராவல் பண்ண முடிஞ்ச உங்களுக்கு உங்களோட லைஃபுக்கு சந்தோஷமாக இருக்க சொன்னால் ஏங்க முடியல? எல்லாம் உங்கள் கையில் தாங்க இருக்குது. நடக்கிறது நடக்காதது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே வந்து 2 ஆஃப் வாண்ட்ஸ் ரொம்ப உங்களோட தடையே உங்களோட சோகம், குழப்பம். இதுதான் உங்களோட தடை தான். இந்த சோகம், குழப்பம் இதுதான் உங்களோட முன்னேற்றத்திற்கு தடையாக அமைய போகுது. பிரபஞ்சம் சொல்கிறத நீங்கள் கேட்குறது இல்லை. ஓகே, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸு ரிவர்சல், 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. கரெக்டாக. இனிமேல் தயவுசெய்து விழிப்போடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஓகே, இதுவுமே ஏதோ ஒன்று ஒரு கூர்மையாக ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, ஆனால் அதுக்கான பலனை வந்து எதிர்பார்த்துருக்கீங்க. பலனை எதிர்பார்க்காதீங்க, அதே நடக்கும். இவங்க பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் எல்லாம் ரிவர்ஸ். அட போங்கங்க, நான் வந்து ரீடிங்கை இதோடு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உள்ள ரீடிங்கில் கூட ஒரு 70-80% வந்து பாசிட்டிவாக இருந்தீங்க. பட் இன்றைக்கி எனர்ஜியில் வந்து ஒரு 50%க்கு மேலே ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. ஓகேவா?
குழம்பி போயிருக்கீங்க. நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து ஒரு வாரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், இல்லை 1 மாதம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். ஒரு சிலர் வருஷக்கணக்காக கூட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது. ஒரு சிலர் ரொம்ப பொறுமை இல்லாமல் வந்து எனக்கு உடனே நடக்கணுன்ற மாதிரி இருக்கிறீங்க இல்லையா, அது வந்து ஒரு பெரிய க்ரௌடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் பார்க்குறீங்களா, 50 பேர் வந்து அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த டேரட் ரீடிங், ஜோசியம் இதெல்லாம் செகண்டரி. உங்கள் மனசை வந்து நீங்கள் வச்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு. உங்கள் மனசை வந்து நிம்மதியாக, சந்தோஷமாக, நம்பிக்கையாக வச்சுக்கிட்டிங்கனாலே எல்லாம் நல்லா நடக்கும். ஓகேவா? கவலை வேண்டாம், கவலை வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், கவலை வேண்டாம். நம்பிக்கையாக இருங்க, நல்லபடியாக நடக்கும். நாளைக்கு ரீடிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாம் வல்ல முருகன் உங்களுக்கு சக்தியை கொடுக்கட்டும், நம்பிக்கையை கொடுக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறியையும் கொடுக்கட்டும். ஓகேவா? நான் ஒரு அறிகுறி சொல்கிறேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா யாரெல்லாம் வந்து துவண்டு போயிருந்தீங்களோ மனசளவில், ஐ எம் ஒர்த்தி ஆஃப் ஹேவிங் மிராக்கிள். மிராக்கிளுக்கு நான் சொந்தமானவள். ஓகேவா? ஐ எம் ஒர்த்தி ஆஃப் ஹேவிங் மிராக்கிள். அப்படி இல்லைன்னா மிராக்கிள் நடப்பதற்கு நான் தகுதியானவள் ஆர் நான் தகுதியானவன் அப்படின்றத கிளைம் பண்ணுங்கள். தயவுசெய்து கிளைம் பண்ணுங்கள். ஓகேவா? மெசேஜில் போடுங்க, ஐ எம் ஒர்த்தி ஆஃப் ஹேவிங் மிராக்கிள். நான் மிராக்கிள் நடப்பதற்கு தகுதியானவன் அப்படின்றத போடுங்க. மறுபடியும் உங்களோட எனர்ஜியை மறுபடியும் எடுத்துகிட்டு வாங்க. தயவுசெய்து எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஒரு அறிகுறி சொல்கிறேன். பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுக்குற சிக்னல் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா பிரபஞ்சமும் எனர்ஜி ஃபீல்டும் உங்களுக்கு வந்து நம்பர் வழியாக தான் பேசும். அதால் வாயால் பேச முடியாதுல்ல, நம்பர் வழியாக தான் பேசும். ஸோ இந்த வீடியோ எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அதுலேருந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே, ஓகே, நான் ஸ்க்ரீனில் போடுற நம்பர்ஸ் 4 × 4 இல்லை 3 × 4 இல்லை 4 × 7 3 × 7 இந்த 4 நம்பரையும் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் சொல்லுது, நீ தனியால் இல்லை, நீ கரெக்டான பாதையில் தான் போகிற, உனக்கு சீக்கிரமே கூடிய விரைவில் எல்லாம் நடக்கும் அப்படின்னு. இப்போ வந்து இந்த 4 சீரீஸில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பிரபஞ்சம் சொல்லுது, நான் உன் கூட இருக்கேன், ஆனால் டிவைன் டைம் இன்னும் உனக்கு வரலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுது. அதே இது 7 சீரீஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 × 7 இல்லை 4 × 7 அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லுது, நான் உன் கூட தான் இருக்கேன், நீ தனியால் இல்லை, ஆனால் உன்னோட டிவைன் டைமிங்கும் சீக்கிரமே வந்துருச்சு, கூடிய விரைவில் நீ நினைச்சது நடக்கும் அப்படின்றது பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லுது. யாரெல்லாம் 4 சீரீஸ் பார்க்குறீங்க, யாரெல்லாம் 7 சீரீஸ் பார்க்குறீங்கன்றத பொறுத்து உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ராங்காக உங்களோட எனர்ஜியையும் கிளைம் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஒர்த்தி ஆஃப் ஹேவிங் மிராக்கிள். நான் மிராக்கிளுக்கு தகுதியானவன் அப்படின்றத போட்டு இந்த வீடியோவை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். டேரட் ரீடிங் அப்புறம் தான். ஓகேவா? ஸோ அடுத்த ரீடிங்கில் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.